ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோப் ஆக்சஸ் எலிமெண்ட்ரி டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெர்டிக்கல் கிளைம்பிங் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வெர்டிக்கல் கிளைம்பிங் ஏறுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 ஸ்லிங் எடுக்கணும். 3 ஸ்லிங்ஸ், இல்லை ஸ்லிங்ஸ் இல்லைன்னா ரோப் மாதிரி ரோப்பு கூட எடுத்துக்கலாம். 3 ஸ்லிங்ஸ் எடுக்கிறோம். ஸ்லிங்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ப்ரெஸ்ஸிங் சோக் பண்ணணும். அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. ப்ரெஸ்ஸிங் சோக் ஸ்லிங் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு எண்டுக்குள்ளே விட்டு எடுக்கணும். எண்டுக்குள்ளே மினிமம் 2 ரவுண்டு வேணும். மினிமம் 2 ரவுண்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேருந்து எடுக்கணும். எடுத்து ஒரு ரவுண்டு அடிக்கணும். திருப்பி அதுக்குள்ளேயே உள்ள விடணும். திருப்பி அந்த லூப்புக்குள்ளேயே உள்ள விட்டு திருப்பி ஒரு ரவுண்டு அடிக்கணும். மினிமம் ப்ரெஸ்ஸிங் சோக்குன்னு சொல்லுவோம். மினிமம் 2 ரவுண்டு இருக்கணும். இந்த மாதிரி வந்து ரோப்லேயே அடிக்கலாம், ஸ்லிங்கில் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சு ப்ரெஸ்ஸிங் சோக் பண்ணியாச்சு. பைப்பு பீமு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டிச்சிங் ஏரியா இருக்குல்ல, டிச்சிங் ஏரியா வந்து நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடாது. டிச்சிங் ஏரியா வந்து அவுட்டரில் இருக்கணும். அப்போ தான் வந்து க்ரிப்பாக பிடிக்கும். டிச்சிங் ஏரியா உள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சரியாக க்ரிப் கிடைக்காது. அந்த டிச்சிங் ஏரியா வந்து வெளியே இருக்கணும். ஸோ ஒரு 3 கர்ஸ்டைல் இருக்குது. அந்த ஒரு கர்ஸ்டைல் வந்து நம்ம ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்லூப் போட்டுக்கோங்க. எம்டியாக ஏரோபினோட ஃபுட்லூப்பு. அந்த கர்ஸ்டைல் வேண்டாம், ஏன்னா நம்ம மேலே ஏறும்போது கொஞ்சம் இடங்கள்லாம் இருக்கும். அதனால் வெறும் ஃபுட்லூப் மட்டும் லென்த்தாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் இருக்கிற ஸ்லிங்க்கு வந்து லென்த்தாக போடணும். ரெண்டாவது வந்து ஸ்லிங்கு எனக்கு இதாக இருக்கிறதுனால ரோப்பு வந்து போட்டிருக்கேன். ரோப்பில் வந்து ப்ரெஸ்ஸிங் ஷேப் மாதிரி போட்டு பேரல் நாட்டு இல்லை ஃபிகரைட்டு எந்த நாட்டு வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரெஸ்ஸிங் ஷேப் மாதிரி போட்டு நம்ம 2 நாட்டு போட்டு இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ப்ரெஸ்ஸிங் ஷேப் போட்டிருக்கணும். மெயினாக மினிமம் 2 ரவுண்ட் இருக்கணும். போட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து லென்த்தான கர்ஸ்டைல் போடணும். அந்த இதுக்கு வந்து ஷார்ட்டான கர்ஸ்டைல் போடுறோம். மேலே இருக்கிறது ஷார்ட்டான கர்ஸ்டைல் போடுறோம். கீழே இருக்கிற லென்த்தான கர்ஸ்டைல். மிடில் வந்து நம்ம மாற்றிக்கிறோம் டேரெக்டாக. ஸோ கீழே இருக்கிற ஃபுட்லூப்புக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கணும். மேலே இருக்கிற ஸ்லிங்குக்கு வந்து லென்த்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கால் ஈவனாக இருக்க முடியும். ஈவனாக நம்ம கால் வச்சுக்கிட்டா தான் நம்ம மேலே கிளைம் பண்ண ஈஸியாக இருக்கும். மேலே போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் சுட்டுறோம். லெஃப்ட் கால் லூஸ் சுட்டுறோம். லூஸ் விட்டு இப்போ நம்ம பாடியை மேலே லிஃப்ட் பண்ணுறோம். ப்ரெஸ்ஸிங் ஷேக் டைட் ஆகிக்கும். பாடி லிஃப்ட் பண்ணும்போது 2 கால் நின்றுட்டு பாடி லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ மினிமம் 2 ரவுண்ட் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஐபிஎம், ஒரு மீடியமாக இருக்கிற ஐபிஎம் பைப்பில் நம்ம ஈஸியாக ஏறலாம். இது கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணி ஏறணும். ட்விஸ்ட் இருக்கக்கூடாது. ஸ்லிங்கில் வந்து ட்விஸ்ட் இல்லாமல் கரெக்டாக ஏறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக க்ரிப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணி பாடி மூவ் பண்ணி ஏறுறோம். கொஞ்சமாக ஏறுறோம். ஸோ ரொம்ப பெரிய பைப்பாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதையும் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டம். மீடியமான சைஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், க்ளைம் பண்ணி போகிறோம் மேலே வெர்டிக்கலில். டாப்பில் ஏறியாச்சு, ரீச் பண்ணிட்டோம். டாப்பில் ரீச் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு அர்ஜென்ட்டில் மூவ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்லிங்கு நம்ம வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி அர்ஜென்ட்டில் போட்டு ரிமூவ் பண்ணி போட்டு மூவ் பண்ணலாம். ஸோ ஒயர் ஸ்லிங் எடுத்தோன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எப்படி மேலே போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ எப்படி கீழே வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் அதே மாதிரி தான் கீழே வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே வரும். லெஃப்ட் லெக் பாடி இந்த மாதிரி கீழே. ஸோ நம்மளுக்கு மேலே இருக்கிற ஸ்லிங்ஸ் வந்து ஷார்ட்டாக இருந்தால் தான் பெஸ்ட்டு. ஷார்ட்டானா நம்மளுக்கு கர்ஸ்டில் ஷார்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஃபால் ஃபேக்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஃபால் ஃபேக்ட் அதிகமாக இருக்கும். அதனால் மேலே இருக்கிற ஷார்ட்டாக வச்சுக்கணும். இருக்கிற கர்ஸ்டில் வந்து ஷார்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் அக்சஸ் பண்ணுறோம். வெர்டிக்கல் மூவிங், வெர்டிக்கல் 8 கிளைம்பிங். ஸ்லிங்கு ஸ்டோக் போட்டு வந்து மேலே ஏறுறது இறங்குறது சேஃப்டியாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.